அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் இனிதாகவே அமையட்டும். நம்ம விஜய் அவர்கள் ஜெயித்துட்டாங்க, சந்தோஷம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சலுகைகள் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக செய்வார். பாருங்கள், பட்டாசெல்லாம் போட்டு அமர்க்கலமாக நம்ம பசங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையும் இனி கண்டிப்பாக எல்லாமே அவர் சொன்ன பிரகாரம் நடத்துவார். உண்மையில் பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காரு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 15,000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய சலுகைகள் சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் இனி பண்ண போகிறவங்களும் 1 பவுன் தங்க கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய சலுகைகள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் அவர் பொறுப்பை ஏற்ற பிறகு நல்லபடியாக எல்லாமே அவர் செய்து முடிப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. வந்ததில் ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இனி ஒரு புதிய எதிர்காலம் போல் மாறலாம். பாவம், நிறைய மக்கள் பெண்களுக்கு ஃபுல் உரிமை கொடுக்குறதாட்டுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பெண்களுக்கு உரிமை கண்டிப்பாக வேணுங்க. எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அந்த பாதுகாப்பை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அதே போல் என்னதோ சொன்னது போல் நீங்கள் எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் செய்து கொடுக்கணும். அதே போல் நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதாட்டும் நிறைய இது சொல்லியிருக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷம், இந்த வயசில் நீங்கள் இவ்வளவு இதாட்டு வருவீங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா 2-3 தடவை பதவி ஏற்று தான், ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் பதவிக்கே வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா செலவு பண்ணாமல் வந்திருக்குறீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையில் சொல்கிறேன், உண்மையில் நீங்கள் என்னது சொன்னது போல் உங்களுக்கு கடவுள் எதுலேயோ எழுதி வச்சுருக்காரு அந்த காலத்தில். நீங்கள் இந்த காலத்துக்கு பிறகு இனி மக்களுக்கு நீங்கள் நல்ல காரியம் பண்ணணும்னு உங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஈரோடு பவானியில் ஃபுல்லு பசங்கள் அத்தனை ஓட்டுமே யாருக்கு? நம்ம விஜய் அவர்களுக்கு தான். கண்டிப்பாக விஜய் அவர்களே மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்காக எல்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். சரிங்களா? அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு, பட்டதாரிகள் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க. பணம்னு இது என்ன பண்ணுறது, நிறைய மக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் அந்த சலுகைகளை நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லாம் நடத்தி கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே நீங்கள் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். ஆல் த பெஸ்ட்.